முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் இருந்து கடல் பகுதியில் பேனா நினைவு சின்னம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை ராயபுரத்தில் கையெழுத்து இயக்கத்தை துவங்கி வைத்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது கரையோர மீன்பிடிப்பு எப்படி இருக்கும்? இப்போ போனால் வந்து நொச்சிக்குப்பம் மீனவர்களும் சரி, அதே போல் மற்ற மீனவர்கள் அந்த சைடு டுமிங்குப்பம், அதே போல் பட்டினப்பாக்கம், செல்வராஜ் நகர், நொச்சி நகர், நொச்சி மாநகர், அப்புறம் வந்து முள்ளி மாநகர், முள்ளிக்குப்பம், இந்த சைடு நடுக்குப்பம், அதுக்கப்புறம் வந்து இது மாட்டாங்குப்பம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பாதிக்கப்படுற ஒரு நிலைமை கண்டிப்பாக தொழில் இருக்கும். போனால் ஒரு நாளைக்கு 500 ரூபா அவ்வளோதான் வரும். அது கூட இல்லாத அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து விடியாத அரசு பண்ணுது. இன்னைக்கு அதை வந்து முழுமையான அளவுக்கு தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு என்ஜிடி, அதாவது வந்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அதை உத்தரவு கொடுத்து தப்பு, அது இதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேஸ் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைல் பண்ணியாச்சு. இன்னைக்கு டிவியில் கூட சில டிவியில் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து என் பேர்லேயே பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பண்ணியிருக்கு. இன்னைக்கு அதை விட போகிறது இல்லை. எப்படி ஒரு மீனவ அழிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பேனா நினைவு சின்னம் தேவையா நாட்டுக்கு? பேனா கடலில் வந்து பேனா நினைவு சின்னத்துக்கு இடம் இருக்குது. ஆனால் நொச்சிக்குப்பத்தில் வந்து காலங்காலமாக ஒரு 1000 வருஷமாக அவன் மீன் வித்துட்டு இருக்கான். அவனுக்கு இடம் இல்லை. அங்கே நொச்சிக்குப்பம் மீனவர்கள் வந்து நொச்சிக்குப்பம் மீனவர்கள் 7 நாளாக போராடினாங்க. 7 நாளாக காது கேட்கல இந்த அரசாங்கத்துக்கு. 7 நாள் காது கேட்காம அதன் பிறகுதான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் விற்கிற உரிமை ஏற்பட்டது. போராடினது மூலமாக கிடைச்ச வெற்றி அது. இல்லைன்னா அது கூட எல்லாரையும் வெளியே அப்ரூவ் இருப்பாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் அங்கே வந்து நொச்சிக்குப்பத்துக்கும் அது எங்கள் ஆட்சி காலத்தில் கட்டின வீடு, இவங்க ஆட்சி காலத்தில் கட்டின வீடு இல்லை. நொச்சிக்குப்பத்தில் நொச்சிக்குப்பம் பக்கத்துலேயே வந்து ஸ்லம்போடு வீடு கட்டியிருக்கிறோம். அந்த வீடை பற்றி ஒரு செல்வராஜ் நகராக இருக்கட்டும், அதே போல் வந்து முள்ளிமாநகர், முள்ளிக்குப்பம், நொச்சிக்குப்பம் எல்லாரையும் கூட்டு பேசி ஒரு சமரசமாக ஒரு முடிவு செஞ்சு அதன் அடிப்படையில் எந்த மீனவருக்கும் நொச்சிக்குப்பம் மீனவருக்கும் பிரியாரிட்டி கொடுக்கணும், மற்ற மீனவருக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். அதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு முழுமையான அளவுக்கு வந்து மீனவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு முடிவு அவர்கள் வந்து அரசாங்கம் அதை ஏற்படுத்து. ஆனால் இந்த விடியாத அரசு பொறுத்தவரை எப்படி வேணாலும் கேட்டுப்போம். எனக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் நாட்டில் அதுதான் எனக்கு முக்கியம். யார் எக்காடு கேட்டு போனால் என்ன, நாடு சுடுகாடானாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அந்த வகையில் இன்னைக்கு வந்து அவங்களோட செயல்பாடு இருக்கிறதுனால இன்னைக்கு போராட்ட மீனவர்கள் வந்து 5 நாளாக கிட்டத்தட்ட வந்து 4 பேர் வந்து இன்னைக்கும் ஜெயிலில் இருக்காங்க. இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க. அவங்கள வந்து விடுதலை செய்யலை, இன்னைக்கும் ஜெயிலில் இருக்காங்க அவங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இருக்கட்டும். 2 ஊர் தரப்பில் வந்து வீடு கேட்குறாங்க. அது 2 ஊர் தரப்பையும் கூப்பிட்டு பேசி நான் அமைச்சராக காலத்திலே கூப்பிட்டு பேசி ஒரு முடிவெடுற நிலையில் அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் மாறிச்சு. அப்போ கவர்மெண்ட் மாறும்போது அதே இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், அது வந்து முடிவு பெறுறதுக்கு வேண்டிய அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி முடிச்சிருந்தா நல்லது. ஆனால் அந்த பிரச்சனையை வளர்த்து இன்னைக்கு அது மூலம் இன்னைக்கு என்னாச்சு, 4 மீனவர்கள் வந்து இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க. அந்த 4 மீனவர்களை விடுவிக்கணும். அதே போல் அந்த மீனவ கிராமங்கள், ஏதாவது நொச்சிக்குப்பம், நொச்சி நகர், அப்புறம் வந்து செல்வராஜ் நகர், இந்த மாதிரி ஒரு சில கிராமங்கள் அந்த வீடு வேணுன்ற கிராமங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு, ஒரு அமைக்கபலாக, ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து இந்த அரசு ஏற்படுத்தணும். அப்படி தான் இன்னைக்கு வந்து மீனவர்கள் எதிர்பார்ப்பு. ஆனால் இதை வந்து செய்வாங்கன்னு தெரியாது. கள்ளச்சார ஆய்வு காரணமா 9 பேர் உயிரிழந்தாங்க. இன்னைக்கு மட்டுமே 200 கேஸுக்கு மேல போட்டிருக்காங்க. இத்தனை நாட்களா விட்டுட்டு இந்த 9 பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் இந்த 200 கேஸ் போட்டிருக்காங்க. முதலமைச்சரும் இன்னைக்கு விழுப்புரம் போயிருக்காரு. இல்லைங்க, இப்போ அதாவது தும்ப விட்டு வாழை பிடிக்கிறது ஒன்று, வருமுன் காக்கிற அந்த புத்தி கொஞ்சம் கூட இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. அதே போல் வந்து நாடு எக்கேடு கெட்டு போனால் சுடுகாட போனாலும் எங்களுக்கு கவலைன்ற அந்த மனப்பான்மை. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கும்போது என்ன நடக்கும் நாட்டில் இன்னைக்கு? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பேய் ஆண்டா பிணங்கள் வந்து சாஸ்திரன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேய் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பேய் ஆட்சி தான், ஒரு காட்டாட்சி. மக்களுடைய மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இப்போ ஒரு வேதனையும் அதிர்ச்சியும் ஒரு கவலை தக்க சம்பவம். நீங்கள் சொல்கிறது போல் 9 பேர் கிடையாது குணா, 9 பேர் இல்லை,
இப்போ செங்கல்பட்டுலேருந்து இன்னும் 5 பேர் அவங்களும் இறந்துட்டாங்க. மொத்தம் 14 பேர் இறந்துருக்காங்க. மொத்தம் 48 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் 2 பேர் கவலைக்கிடம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு 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 திராவிட மாடல்னு சொல்லி போய் இந்த அரசு ஏமாத்திட்டு இருக்க நிலையில் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே பேச்சு, சாராய மாடல் அரசு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சாராய மாடல் அரசு இந்த அரசு இல்லை, ஒரு முன்னாடியே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது யாரெல்லாம் வந்து கள்ளச்சாரம் விற்கிறாங்க, யாரெல்லாம் டாஸ்மாகில் சரக்கு வாங்கி அதன் மூலம் வந்து அந்த கலப்பட மது விற்கிறாங்க, அதெல்லாம் வந்து போலீஸுக்கு தெரியாதா? இல்லை, பண்ணுறதே இது ஆளுங்கட்சி தான். அது ஆளுங்கட்சியும் போலீஸும் லோக்கல் போலீஸும் கை கோர்க்கறதுனுடைய விளைவு இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 பேர் இன்றைக்கி வந்து மரணம் அடைஞ்சு இன்றைக்கி அவங்க குடும்பம் இன்றைக்கி நடுத்தர நிற்கிறதுனா அது அந்த அந்த நடுத்தர நிற்கிற காரணமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த விடியாத திமுக அரசு தான். இன்றைக்கி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேனா நினைவு சின்னத்தை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்.